திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் பகுதியில் அடுத்தடுத்து 4 வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்ட கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டது. சோழவரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருப்பவர் அபிதா. இவரது வீட்டில் 5 பேர் கொண்ட கும்பல் நாட்டு வெடிகுண்டுகளை வீசிய நிலையில் நல்ல வேளையாக வீட்டில் இருந்த யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. இதனையடுத்து அதே கும்பல் சென்னை புறவழிச்சாலையில் உள்ள ஒரு லாரி பார்க்கிங் ஏரியாவுக்கு சென்று அங்கேயும் நாட்டு வெடிகுண்டை வீசியது. பின்னர் அந்த கும்பல் அங்கிருந்த லாரி ஓட்டுநரான சிவா என்பவரை அரிவாளால் வெட்டியதில் அவர் படுகாயமடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறுனியம் கிராமத்திற்கு சென்ற அந்த கும்பல் சரண்ராஜ் என்பவரது வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த 2 கார்களை அடித்து நொறுக்கியது. இந்த சம்பவங்கள் சோழவரம் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 5 பேர் 2 பைக்ல வந்தாங்க. வந்து அசிங்கமா பேசிட்டு வந்து பைக்கை உடச்சின்னு பைக் சாவி எடுத்துக்கின்னு கார் கண்ணாடியை உடச்சிட்டு அவங்க வந்து கதவெல்லாம் உடைக்கிறாங்க, ஜன்னலை உடைக்கிறாங்க. நாங்கள் கதவை சாத்துறோம், கதவு எங்களால் சாத்த முடியல. கதவெல்லாம் வெட்டுறாங்க கத்தி வச்சுக்கிட்டு. பசங்களெல்லாம் உள்ள தள்ளி கதவு சாத்திட்டோம், கதவு சாத்த முடியல. எங்க ஹஸ்பண்ட் வெளியே வந்து பின்னாடி பார்க்கலான்ட்டு யார் தான் பார்த்தா அவரை வெட்டுறதுக்கு சர்ச்சு வரைக்கும் தெத்தின்னு போயிருக்காங்க. பக்கத்துல தான் இருக்கு சர்ச்சு. மாமனார் வெளியே இருந்து அவரு குரல் கொடுக்குறாரு, அவரையும் வெட்டுறதுக்கு போறாங்க. சாப்பிட்டு இருந்தோம், சமையல் செஞ்சாங்கன்ட்டு சாப்பிட்டு இருந்தோம். அப்போ என்னன்னு தெரியல, ஒரு பாம்பு ஒன்று போட்டு உள்ளே ஒரு 3-4 பேர் எடுத்து வந்து கத்தி எடுத்து வந்து அழுக்கு வந்தாங்க. நான் தடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அதுக்கிட்டே ஓடிட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.